Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 12th accountancyல chapter 7ல exercise sum number 7 பார்க்குறோம். Muthu Limited issue 50,000 equity shares of ₹10 each payable as follows. 2 on application, 4 on allotment and first and final call account. All money were duly received except one shareholder holding 1,000 shares failed to pay the call money. Pass the necessary journal entries for calls by using calls in arrear account. என்ன சொல்லியிருக்காங்கன்னா முத்து லிமிடெட் வந்து 50,000 ஷேர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க ₹10க்குன்னு. அதில் அப்ளிகேஷன் 2, 4 on allotment, 4 on first and final call கொடுத்துருக்காங்க. எல்லா ஆல் மணி டியூட்டி ரிசீவ் பண்ணிட்டாங்க எக்ஸப்ட் ஒன் ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணுறாங்கன்னா 1,000 ஷேரை வந்து பே பண்ண விட்டுறாரு. இப்போது கால் மணி அப்போது பே பண்ண விட்டுறாரு. இப்போ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி மட்டும் கேட்குறாங்க. ஏற்கனவே போன சம்மில் கால்ஸ் இன் அட்வான்ஸை பற்றி பார்த்தோம். என்னென்னா முன்னாடியே பே பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு கால் மணியை அலாட்மெண்ட்டோடய சேர்த்து பே பண்ணிட்டாங்க. அது கால்ஸ் இன் அட்வான்ஸ். கால்ஸ் இன் அரியர் அப்படின்னா பே பண்ணாமல் விட்டுறது. ஓகேவா? அலாட்மெண்ட் மணியோ ஃபஸ்ட்டு கால் மணியோ ஃபைனல் கால் மணியோ பே பண்ணாமல் விட்டுறது தான் கால்ஸ் இன் அரியர். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கால் மணி வந்து 1,000 ஷேரை வந்து பே பண்ணாமல் விட்டுருக்காங்க ஒரு ஷேர் ஹோல்டர். இப்போது அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி மட்டும் போட்டால் போதும். எது பே பண்ணல, என்ன இதுனா கால் மணி பே பண்ணல. அப்போது அது என்ன என்ட்ரி போடுவோம்? ஜேர்னல் என்ட்ரி சம் நம்பர் 7 பாருங்கள். ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் அதுக்கான டியூ அமௌண்ட் என்ட்ரி போடுவோமா? வேணால் நரேஷன் எழுதிங்க. ஃபஸ்ட்டு கால் இப்போது ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா 50,000 ஷேர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இதில் வந்து கால் மணியோட அமௌண்ட் வந்து ₹4. அப்போ 5 4s are 2 lakh. இப்போ 2 lakh வந்து அமௌண்ட் வந்து டியூவில் இருக்குது. கால் மணியோட டியூ. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 1,000 ஷேரை வந்து அவங்க வந்து பே பண்ணலை. அப்போ பேங்க் அக்கௌண்ட் இதுக்கான அமௌண்ட் ரிசீவ்டுக்கு உள்ள என்ட்ரி என்ன? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் அக்கௌண்ட். இப்போ கால்ஸ் இன் அரியர்ஸ் இருக்கிறதுனால அதை வந்து என்ன பண்ணுறோம்? டெபிட் பண்ணுறோம். ஓகேவா? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். இப்போ எவ்வளோ பேங்க்குக்கு நமக்கு ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 × 4. அப்போ 2 lakh ஷேர் வந்து நமக்கு அமௌண்ட் வந்து வரணும். 2 lakh அமௌண்ட் வரணும். 50,000 ஷேர் இன்ட்டு கால் மணியோட அமௌண்ட் 4. அப்போ 2 lakh வரணும். இதில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பேங்க்குக்கு ரிசீவ் ஆகுனது 49,000 தான். எப்படின்னா 50,000 ஷேரில் 1,000 ஷேர் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் பே பண்ணலை. அதனால் பேலன்ஸ் 49,000 × 4. இந்த அமௌண்ட்டு மட்டும்தான் அவங்க வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. 49,000 × 1,96,000. 49,000 × 4 வந்து 1,90,000. கால்ஸ் இன் அரியர் அவர் எவ்வளோ பே பண்ணல? 1,000 ஷேர் வந்து பே பண்ணல. எப்போ? கால் மணியில் தான். அப்போ 1,000 × 4 4,000. ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2,000 வரணும். ஓகேவா? இது கால்ஸ் இன் அரியர். நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் டு சம் நம்பர் 8. ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர். ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்னால் நான் ஏற்கனவே இந்த ஃபர்ஃபீச்சரை பற்றி நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் இல்லஸ்ட்ரேஷனில். அதாவது ஷேரை வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து பே பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கால்ஸ் இன் அரியர் ஏற்கனவே இருக்குது பாருங்கள். அது மாதிரி பே பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணும்? அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடும். அதுதான் ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர். ஓகேவா? அதுக்கான என்ட்ரி பார்ப்போம். அர்ஜுன் வாஸ் ஹோல்டிங் 1,000 equity shares of ₹10 each of Wanavil Electronics Limited issued at par. He paid 3 on application, 4 on allotment. அதாவது அர்ஜுன் வந்து என்ன பண்ணுறாரு? 1,000 ஈக்விட்டி ஷேர் வந்து ஹோல்டிங் பண்ணிடுறாரு வானவில் எலக்ட்ரானிக்ஸில். இதில் 3 on application, 4 on allotment இருக்குது. பட் குட் நாட் பே த ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். அவங்க என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பே பண்ணலை. The directors forfeited the shares for non-payment of call money. அந்த டேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? எந்த ஷேர் அமௌண்ட்டை வந்து அவங்க பே பண்ணலையோ அதை வந்து ஃபர்ஃபீட் பண்ணிடுறாங்க. ஃபர்ஃபீட் அப்படின்னா கேன்சல் பண்ணிடுறாங்க. இப்போது அந்த கேன்சல் பண்ணுற அமௌண்ட் வந்து என்ன ஆகும்? ஏற்கனவே இவ்வளோ அப்ளிகேஷன் மணி அலாட்மெண்ட் மணி எல்லாமே பே பண்ணியிருக்காங்களே, அது எல்லாமே அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட்டாக போயிடும். ஓகேவா? கம்பெனிக்கு வந்து அது வந்து ஒரு ப்ராஃபிட். ஏன்னா அவங்க தான் கேன்சல் பண்ணிடுறாங்க அந்த ஷேர் எல்லாத்தையும். அதனால் அது ஃபுல்லாக கட்டின அமௌண்ட் எல்லாமே கம்பெனிக்கு ப்ராஃபிட்டாக வந்துடும். இப்போ அதுக்கான என்ட்ரி பாருங்கள். ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ். இப்போது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன பண்ணுறோம்? டெபிட் எதை பண்ணுறோம்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். எந்த இதெல்லாம் வந்து அவங்க பே பண்ணியோ அதெல்லாம் கிரெடிட் பண்ணணும். ஷேர் அலாட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், எதை வந்து அவங்க பே பண்ணலையோ அதை வந்து கிரெடிட் பண்ணணும்.
இப்போது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் டு ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட், அதாவது ஃபைனல் கால் மணி தான், ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி தான் அவங்க பே பண்ணலாம். அதனால் டு ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டு ஃபர்ஃபீச்சர் ஷேர் அக்கௌண்ட். ஓகேவா? இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் எவ்வளோ வரும்? அவங்க 10,000 ஷேர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்களா? அப்போ 1000 இன்ட்டு பார் வேல்யூ 10. இப்போது ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட்டு அவங்க எவ்வளோ பே பண்ணலை, எந்த இது பே பண்ணலன்னா கால் மணி தான் பே பண்ணல, ₹3 தான் கால் பண்ணல, அதனால் 3. இந்த பேலன்ஸ் வந்து 7 இருக்குது பாருங்கள், ஏற்கனவே அப்ளிகேஷன் அலாட்மெண்ட்டும் பே பண்ணியிருக்காங்களே, அதுதான் ஃபர்ஃபீச்சர் ஷேருக்கு வரும். இது வந்து கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட், அது வந்து கம்பெனிக்கு போய் சேர்ந்துடும். இதை கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுக்கான என்ட்ரிலாம் அப்புறம் பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள் 1000 வந்து 1000 இன்ட்டு 10 பார் வேல்யூ 10,000 வந்து ஷேர் கேபிட்டலில் இருக்கணும். இதில் வந்து ஃபைனல் காலமி 1000 இன்ட்டு 3,000 வந்து அவங்க பே பண்ணலை. பேலன்ஸ் உள்ள 7,000 வந்து ஃபர்ஃபீச்சர் ஷேர்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் என்ட்ரு பண்ணிடணும். ஓகேவா? நரேஷன் 1000 ஷேர்ஸ் forfeited ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் கால் மணி. ஃபர்ஃபீச்சர் ஷேர்னால் இப்படி தான் என்ட்ரி போடணும். நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் டு 9 சம் பாருங்கள். லக்ஷித் வாஸ் ஹோல்டிங் 50 shares of ₹10 each on which he paid 2 on application but could not pay 4 on allotment and 2 on first call. Directors forfeited the share after the first call. Give journal entry for recording the forfeiture of share. இதுவும் ஃபர்ஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. பட் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 50 ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்களா, பார் வேல்யூ 10. இதில் 2 வந்து அப்ளிகேஷன், அலாட்மெண்ட் வந்து பே பண்ணலை, அலாட்மெண்ட்டும் பே பண்ணலை, ஃபஸ்ட்டு காலும் பே பண்ணலை. இப்போது ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 + 4 6 7 8 தான் வருது, ஆனால் 10 பார் வேல்யூ. டேரக்டர் வந்து ஃபர்ஃபீட்டட் த ஷேர் ஆஃப்டர் த ஃபஸ்ட் கால். ஃபஸ்ட் காலுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கேன்சலே பண்ணிட்டு ஃபர்ஃபிட்டே பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் கால் பண்ணி பே பண்ண தேவையில்லாத ஃபர்ஃபிட் ஆகிடுச்சு ஷேரே. அப்போது இது என்ன இது வந்து பார் வேல்யூவில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஆனால் நமக்கு வந்தது 8 தான் வந்திருக்கு. அப்போ அந்த 8 வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? அந்த அமௌண்ட் வச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு சம் போடும்போது புரியும். 9 சம் ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர். என்ன என்ட்ரி வரும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டெபிட் பண்ணுவீங்களா? 2 எந்த இது பே பண்ணல, அலாட்மெண்ட்டும் பே பண்ணல, ஃபஸ்ட்டு காலும் பே பண்ணல. இதுக்கப்புறம் ஷேரை வந்து ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. அப்போது 2 ஃபர்ஃபீச்சர் ஷேர்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் எவ்வளோ வரும்னா 50 rupees வந்து 50 ஷேர் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் எவ்வளோ டோட்டலான்னு பாருங்கள், 2 4 8. ஓகேவா? ப்ளஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க. 4 + 2 6 6 + 2 8 இது தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஃபர்ஃபிட் கேன்சலே பண்ணிட்டாங்க. அதனால் ஃபைனல் கால் அமௌண்ட் வந்து நமக்கு தெரியாது, பேலன்ஸ் 2 வந்து போட தேவையில்லை. அப்போ அந்த பார் வேல்யூ ஒன்றா வந்துடுது, 8 தான் வருது. அப்போ 50 × 8 400. நெக்ஸ்ட்டு ஷேர் அலாட்மெண்ட்டோட வேல்யூ 4. அப்போ 50 × 4 5 4s are 20 200 வரும். ஃபஸ்ட்டு கால் அமௌண்ட் 50 × 2 100. பேலன்ஸ் உள்ளது 4 + 2 6 8 - 6 2, அதான் ஃபர்ஃபிட் ஆகிருக்கு. அப்போ 50 × 2 100 ஷேர் ஃபர்ஃபிட்னு நிறைய சொல்ல வேண்டியதான். ஓகேவா? இந்த சம் புரியும்னு நினைக்கிறேன். இந்த சம் டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.